வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ரீஃபைண்ட் ஆயில், கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, மஞ்சள் தூள், சுவைக்கேற்ப உப்பு, கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், வரமிளகாய் 1, கருவேப்பிலை, மரவள்ளி கிழங்கை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். மரவள்ளி கிழங்கு எப்படி வேக வைக்கிறது, எந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்கை கீழே ஆட் பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள். கொத்தமல்லி, துருவிய தேங்காய் 1 கை. தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பொரியல் தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அதில் 2.5 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், ஆனியன் நல்லா டிரான்ஸ்பேரண்ட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காயில் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கோம். அதனால் வெங்காயம் தேங்காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வேக வைத்து கட் பண்ணி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான மரவள்ளி கிழங்கு பொரியலை சர்வ் பண்ணிடலாம். மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ.